நாங்க வந்துட்டீங்களா ஈரோட்ல இருந்து? வந்துட்டேன் தாமரை. எப்படி போச்சு பொங்கல்லாம்? பொங்கல் எப்படி இருந்தது? பொங்கல் நல்லா சிறப்பா பொங்கிட்டீங்களே. பிளான் பண்ணி போயிட்டீங்க. அதாவது எப்படின்னா போகிக்கு முன்னாடி போயிட்டு மாட்டு பொங்கலுக்கு நெக்ஸ்ட் வரீங்க. கரெக்டா வந்து பொங்கல் முடிச்சிட்டு வரீங்க. மறுநாள் வந்துருக்கேன் நானு. அதான் பிளான் பண்ணி போனா கூட இந்த மாதிரிலாம் போக முடியாது. ஆக்சுவலா என்ன, நான் ஈராக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்களா, அப்பெல்லாம் நான் பொங்கல் பத்தி யோசிக்கவே இல்லை. ஏன்னா நம்ம இங்க இருக்கிற எங்கடா பொங்கல் செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்ட்டு. சரி அவங்க சொன்னதை நானும் சரி போகணுமேன்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டேன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க போஸ்ட் போடுறாங்கல்ல, அங்க போய் கிராமத்துல செலிப்ரேட் பண்ணோம், இங்க போனோம் அங்க போனோம், பொங்கலுக்கு படம் பார்க்க போனோம் அப்படின்னு. அப்ப பாக்குறப்பதான் தெரிஞ்சுது, ஆனா பொங்கல்லாம் நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம், என்னடா வந்து ஈராக்ல எப்படி ரூம்ல உட்காந்து கிடக்குற மாதிரி ஒரு இடத்துல அப்படின்ற மாதிரி இருந்தது. இது வந்து எப்படின்னா யாரெல்லாம் இந்த மாதிரி வேலையில இருக்காங்களோ அந்த நேரத்துல பார்த்துதான் எதிர்பார்க்காத ஒரு வேலை வரும். அதாவது என்னைக்குன்னா ஒரு ஃபங்க்ஷன் அன்னைக்குதான் அவங்க பையனுக்கு பர்த்டேவா இருக்கும், அவங்க பையனுக்கு கல்யாணமா இருக்கும். இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல முக்கியமான ஒரு வேலை கொடுப்பாங்க. நீயே நான் அவ்வளோ ஒருத்தர் சொன்னதே எனக்கு ஞாபகம் வருது. கல்யாணம் முடிச்சுட்டு அன்னைக்குதான் வீட்டுக்கு வராரு அந்த மாமியார் வீட்டுக்கு. கல்யாணம் முடிச்சுட்டு அவங்க மேனேஜர் கால் பண்றாராம், தம்பி கல்யாணம் முடிச்சிச்சாப்பா, கிளம்பி வாப்பா வேலைக்கு அப்படின்னாராம். அவரு இல்ல நான் வேலைக்கு போறேன். வேலைக்கு போறியா, இன்னைக்குதான் கல்யாணமே நடந்தது, அதுக்குள்ள வேலைக்கு போறியா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, நீயே நான் அவளை சொல்லிட்டு இருந்தாரு. நான் இன்னைக்குதான் கல்யாணம் வந்து அதுக்குள்ள வேலைக்கு போறேன். இல்லம்மா வேலை அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாராம். அவங்க ஒய்ஃப் வந்து நீயே நான் அவளை சொல்றாங்க, கல்யாணம் முடிஞ்சு அன்னைக்கே போயிட்டாருங்க கிளம்பி வேலைக்குன்னு அப்படின்னு. அது மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சு மறுநாள் வேலைக்கு போனவங்களாங்கிறாங்க. ஒரு சில பேர் கல்யாணத்துக்கு கேள்வி கொடுக்க மாட்டாங்க மேனேஜர், அது மாதிரி மேனேஜர்லாங்கிறாங்க. சோ எத்தனை பேர் இது மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃபங்க்ஷன் அன்னைக்குதான் ஒரு வேலை கொடுப்பாங்க, அன்னைக்குதான் ஒரு ட்ரிப்பு போட்டு விடுவாங்க. அதாவது இந்த இதுல சொன்ன மாதிரிதான் பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு கம்பெனில கிடைக்கும். அப்பதான் பார்த்து நம்ம கம்பெனில இருந்து யூஎஸ்க்கு அனுப்புறோம்னுவாங்க. நம்ம இப்ப யூஎஸ்க்கு போலாமா இல்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு எங்க போலாமான்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்கூல் படிக்கிறப்ப சொல்லுவாங்க, இந்த பொங்கல் எல்லாம் அடுத்த பொங்கல் பாத்துக்கலாம், படிக்கிற வேலையை பாருன்னுவாங்க. அது மாதிரிதான் இப்ப இருக்குது. எப்படி நான் இந்த பொங்கலுக்கு வசம் நம்ம வேலையை விட்டுட்டு எனக்கு பொங்கல் தானா முக்கியம், நான் போக மாட்டேன்னு சொல்லி உட்காந்தனா வச்சுக்கேன், சரி மொத்தமா பொங்கலே செலிப்ரேட் பண்ணப்பான்னு சொல்லிட்டு நம்மள முடிச்சு விட்டுருவாங்க, பொங்கி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பொங்கலுக்கு நம்ம கிட்ட காசு இருக்காது, பொங்கலோட முடிச்சிருவாங்க, நம்மள பொங்கல் சொல்லி முடிச்சிருவாங்க. அதனால நம்ம வேலையும் தக்க வச்சுக்கணும். அப்பப்ப கிடைக்கிறப்ப சரி ஓகே இந்த ஒரு பொங்கல் தானே போச்சு, அடுத்த பொங்கல் நல்லா செலிப்ரேட் பண்றதா. நெக்ஸ்ட் இயர் தீபாவளிக்கு போயிடலாம், பொங்கலுக்கு போயிடலாம், நெக்ஸ்ட் தீபாவளிக்கு போயிடலாம், பொங்கலுக்கு போயிடலாம், மொத்தமா கூட போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே மக்களே, எத்தனை பேர் இது மாதிரி நீங்க வந்து உங்க வேலைக்கு கோசம் வந்து முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு வந்து வேலைக்கு பொங்கல் டைம்ல யாரும் போயிருக்காங்க? பொங்கல் டைமே நிறைய பேர் இது மாதிரி விட்டுட்டு யாருன்னா வேலைக்கு போயிருப்பாங்க பொங்கல் செலிப்ரேட் பண்ணாம. அது மாதிரி எத்தனை பேர் வேலை பார்த்துன்னு இருக்கீங்க பொங்கலுக்கே போகாம அன்றவங்களே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்கள், சிறப்பு.